என் பேர் அமிர்தம், யோகாமிருதம் சொல்லுங்க பேசுகிறேன். மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் இப்போது நம்மளோட யூத் பெண்ணாக இருக்கட்டும், ஆண் பசங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு மென்டல் ஹெல்த்தை பற்றி ஒரு அவேர்னஸ் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, அவங்க நிறைய பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவங்களோட பிரச்சனைகளை யார்கிட்டையும் சொல்ல முடியல. இன்னொன்று, இது பிரச்சனையானும் தெரியல. பிரச்சனை அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. யூத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் யாராக இருந்தாலும் டென்ஷன் ஆனால், இப்போது பெண்களுக்கு வந்து நிறைய மீசை தாடி வளருது, அது இன்னொரு பெரிய சாப்டர், நம்ம இன்னும் பேசுவோம். ஆண்கள் பசங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வருது, அந்த பசங்க எப்படி இருக்காங்கன்னா, நாங்கள் ஒரு 5000 யூத்தை வந்து மீட் பண்ணியிருக்கோம். 5000த்துக்கு மேலேயே மீட் பண்ணியிருக்கிறோம். அவங்களில் நாங்கள் பார்க்கும்போது ஆம்பளை பசங்கள்லாம் அப்படி அந்த தைரியம் இல்லாமல் பார்க்குறேன் நான். இது ஏன் இந்த ஆண் பசங்களுக்கு இது இருக்குது அப்படின்னா, வீட்டில் தந்தைகள் வந்து தந்தை, சித்தப்பா, பெரியப்பா மார்கள் வந்து ஒரு அந்த பருவம் அடைகிற வயதில் ஒரு ஆண் பையனை கூப்பிட்டு, இதுதான் பருவம், இப்படி தான் இருக்கும், ஆணுன்னா இப்படி தான் இருக்குங்கிறத விளக்குறதுக்கு யாரும் சொல்ல முடியல, சொல்ல தெரியல. இன்னொன்று, இவனுக்கு ஒரு சில பயம் உள்ளூர இருக்குது. அவனோட அந்த அடலசன்ட் ஸ்டேஜில் அவன் மாறினோன்னே அவனுக்கு ஒரு சில உறுப்புகள் உடலோட மாற்றத்தை பார்க்கும்போதே ஒரு பதட்டம் வருது. அதுவும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த பசங்க மனசுக்குள்ளே அனுபவிக்கிறாங்க. ஒரு தம்பி, அவர் காலேஜில் நாங்கள் போய் கிளாஸ் எடுக்க போனோம். அப்போது அந்த தம்பி வந்து அவரோட விளக்கம் சொல்லுவார். ரொம்ப ஒரு மாதிரி பயந்த சுபாவமாக இருப்பார். தொப்பி போட்டுப்பார், முகத்தை யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படி தொப்பி போட்டுக்குவார். அவர் வந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டார். அவரை பார்த்தோன்னே நான் யோசித்தேன், சரி நம்ம வந்து உனக்கு பிரச்சனை இருக்குது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த தம்பியாக 1 வருஷம் கழித்து வந்தார். அவர் வந்து ஒரு 3-4 மாதத்துலேயே அவர் நல்ல மாற்றமானார். அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் தனக்குள்ளே நல்லா இல்லை, இன்னொன்று எனக்கு எதுவும் தெரியாது, இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள். இப்போ நிறைய பசங்கக்கிட்ட மனக்குழப்பத்தினால ஆன்சைட்டி, டிப்ரெஷனில் போய் ரொம்ப பிரச்சனையாகிறாங்க. வணக்கம், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். மதுரையில் முதுகலை படிச்சுக்கிட்டு வரேன். எனக்கு வந்து கொஞ்சம் காலமாகவே ஒரு மாதிரி இருக்கும். அதாவது உடல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ஏதாச்சும் நினச்சிக்கிட்டே இருப்பேன். எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு, எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய போனாலும் அதுக்கு முன்னாடியே ஒரு பயம், பதட்டம் வந்து தாக்கிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருப்பேன். உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாகவே இருந்தது. தேவையற்ற செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு என்னுடைய உடல்நலத்தையும் மனநலத்தையும் கண்டுக்காமல் நான் வந்து இருந்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கே அது வந்து மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கும்போது என்ன செய்கிறது, ஏது செய்கிறது அப்படின்னு தெரியலை. இன்றைக்கி வந்து என்ன மாதிரிக்கே நிறையா இளைஞர்கள் வந்து இந்த மாதிரிக்கே இருக்காங்க. அவங்களும் சிக்கலில் மாட்டிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக நான் வந்து இந்த யோகா ட்ரஸ்ட்டை வந்து சொல்லுவேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் மதுரையில் படித்த போது எங்கள் கல்லூரிக்கு வந்திருந்தாங்க. ஒரு கேம்ப் மாதிரிக்கே எங்களுடைய கல்லூரியில் வந்து வச்சுருந்தாங்க. அப்போ தான் எனக்கு அவங்க இந்த மாதிரிக்கு எங்களுக்கு டீச்சிங் பண்ணாங்க. எதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வருது உங்களுக்கு, உளவியலாக, அதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதனால் வருது அப்படின்னு அவங்க உளவியலாக டீச் பண்ணாங்க. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருந்துச்சு. சரி அப்படின்னு நான் போய் அம்மாவை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் மீட் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, உங்களுடைய பயம்தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு ஒரு நெறிப்படுத்தினாங்க. என்னைய நெறிப்படுத்தினதும் இல்லாமல் அதுக்கான சில மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்தாங்க. அந்த இதெல்லாம் நல்லா உதவிகரமாக இருந்துச்சு. இப்போ வந்து அதுலேருந்து நான் வந்து
கிட்டத்தட்ட ஒரு 100%க்கு 90% கிட்டத்தட்ட மீண்டு வந்துட்டேன். என்னதான் அதுக்குன்னு கொஞ்சம் காலம் எடுக்கும் முழுசாக சரி வர, ஆனால் கண்டிப்பாக ரெக்கவர் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரிக்கவே எனக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இப்போ நன்றாகவே தெரியுது. இதை வந்து இப்போ நான் இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, என்னைய மாதிரிக்கே தான் நிறையா இளைஞர்கள் வந்து இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அவங்க இதனுடைய விழிப்புணர்வு என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு இது கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களும் இதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் யோகா ட்ரஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து மேமை சந்தித்து பேசுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இங்கே வந்து தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த மென்டல் அவேர்னஸ் கேம்பெயினை இன்னும் நிறைய நடத்தி நிறைய பிள்ளைங்களுக்கான பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணோன்னா தான் அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறையாக இருக்கும். இந்த யங் ஜென்ரேஷனுக்கு நமக்கான ஒரு வேலை இருக்குது. இந்த யங் ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அடுத்த தலைமுறையும் அது உங்களை மூலமாக வர இன்னொரு தலைமுறையும் நல்லாயிருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் பசங்க இளைய தலைமுறைகள் வந்து கொஞ்சம் மனப்பிரச்சனையாக இருந்தாங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்கள பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டதுக்கு உதவி பண்ணுங்கள். தேங்க்யூ.